வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி பற்றின வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவோட இண்டிகேட்டரை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பெய்டு குரூப்பில் நான் காசு கொடுத்து படித்தது அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இண்டிகேட்டரை பார்த்திங்கன்னா அவங்களே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இண்டிகேட்டரை பேக் டெஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பின் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கமெண்ட் கூட வச்சுக்கலாம். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எங்கன்னா ட்ரேடிங் வியூவில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும். இதில் டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எப்படி பேஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணுறதுங்கிறது செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்லி பை சிக்னல்ஸ் மட்டும் தான் காட்டும். நமக்கு நம்மளோட மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி தெரியும். 21 EMA, ஓகேங்களா? 23 EMA, 21 EMA, 63 EMA. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் மேலே க்ளோஸ் வச்சு RSI 60 அண்ட் எபோவ், அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் 50 பிலோலையும் அடுத்த கேண்டில் 60 எபோவில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ட்ரி கொடுத்து போகலாம். அதுக்கு அடுத்த கேண்டிலோட இருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் நமக்கு இதோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோன்னா ஒரு 70% நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோலேயே உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோர் தென் 70%ங்கிறத விட 70% ப்ளஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் என்ட்ரி கொடுக்கலாம். தாராளமாக உங்களுக்கு நம்மளோட டார்கெட் 5 to 7% ஸ்டாப் லாஸ், 10 to 15% டார்கெட் 1 மந்த்துக்குள்ளே நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோசிங் அப்போ, அதாவது இப்போ இந்த வாரம் ஃப்ரைடேனா, இந்த வாரம் ஃப்ரைடே லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை செக் பண்ணுறோம். எந்த ஸ்டாக்கில் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். அடுத்து 4 வீக்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா வெளியே வந்துடணும். இல்லாட்டி மேக்ஸிமம் 4 வீக்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே அச்சீவ் ஆகலைன்னா அந்த ஸ்டாக்கை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். எய்தர் கெயின் ஆர் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேக்ஸிமம் 5 to 7% தான் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேலே போச்சுன்னா உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து என்ன கேட்டால் நான் அதை எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா தெரியும், NCCயில் கிட்டத்தட்ட 15% ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பாருங்கள், அதுக்கு அடுத்து அந்த இதில் எடுத்திருந்தா கூட 2 வாரத்தில் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ONGCயில் இதேமாதிரி காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 16% 4 வாரம். ஓகேங்களா? 4 வீக்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18%. ஓகேங்களா? ஸோ வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு இந்த ஒரு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய ஸ்க்ரீனரை நீங்கள் செட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு இதை செட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கன்ஃபார்ம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு பேசிக் ஐடியாலஜியும் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்லா தான் வியூஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் சொல்லியிருப்போம் எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அதே ஸ்க்ரீனர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே ஸ்க்ரீனர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரீனருக்கான இதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன பேராமீட்டர்ஸ், அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பிக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இன்னமும் கூட ஸ்டாக்ஸை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் screener.in வெப்சைட் போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஸில் நியூ ஸ்க்ரீன், ஓகேங்களா, கிரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். ஸோ இதில் நம்மளது பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மோர் தென் 20,000 crore. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் கேப்பாக இருக்கணும். ஸ்மால் கேப்பில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் ரொம்ப பார்த்திங்கன்னா அதில் மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற ஸ்டாக்லேயும் மேனிப்புலேஷன் இருக்குது. பட் ஸ்மால் கேப்பில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து PE ரேஷியோ செட் பண்ணிக்கிறோம். அடுத்து 52 வீக்கிலிருந்து மினிமம் 10% டவுனில் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 25 to 30%, அதுக்கும் கீழே போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 25 to 30%. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபால் இருக்கலாம், கிராஷ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாக் கிடச்சிருக்கு, NLC பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் மாதிரி அடித்து போயிட்டுருக்க மாட்டேருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ அடுத்து வேறு ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஏஞ்சல் ஒன் சூஸ் பண்ணலாமா? ஏஞ்சல் ஒன் ஓகே, ஏஞ்சல் ஒன் ஓகே, இதை வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பை சிக்னல் காமிச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் வீக்லி கேண்டிலில் வச்சு தான் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் ஜோன் கரெக்டாக வந்து டச் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அகைன் எங்கே வரும்னா வந்து ஓகே இருங்க, ஓகே அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க அந்த ரெட் கலர் கேண்டில் ஓகே இருங்க ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே. இந்த இடத்துல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா அது வரைக்கும் தான் இறங்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்ட் வந்து அப்வர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 30% ஃபால் ஆகிருக்கு. ஸோ 30% ஃபால் ஆச்சுனாலே அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து அடிக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 78% ரீட்ரேஸ் பண்ணிட்டு அந்த பிரேக் பண்ண கேண்டில், அந்த பெரிய புல் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதோட 50% வந்து நம்ம ரீட்ரேஸ் பண்ணிருச்சு. ஸோ இன்னமும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் அதோட ஃபுல் 100% அடிச்சதுன்னா அடித்து முடிச்சுட்டு அங்கே ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் கிடச்சிதுன்னா இந்த இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு பை சிக்னல் காட்டுச்சுன்னா நீங்கள் என்ட்ரி போகலாம் ஓகேங்களா. அடுத்து ஜிந்தால் ஸ்டெயின் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இதை எடுத்துக்கலாம். ஜிந்தால் கரெக்டாக தான் அடிக்கிறேன்னா, ஜிந்தால் என்னடா அது, ஜிண்டால் ஸ்டெயின் ஓகே டி நினைக்கிறேன் ஓகே 762 இந்த ப்ரைஸ் தானே, எஸ் ஓகே இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சிக்னல் காமிச்சிருந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பெருசாக எந்த இடத்துலையும் RSI வந்து இதாகவே இல்லை. இப்போது எங்கே ஃபால் ஆகுதோ, மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்கணும், 10% தான் கொடுத்துருக்கீங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம், மோர் தென் கிராஷில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புல் பை சிக்னல் காமிச்சிருக்கு நம்ம இண்டிகேட்டரில். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சப்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒன் செகண்ட் ஓகே இந்த ஒரு ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்குது. செயில் வந்து அந்த மைனிங் போட்டிருந்த அந்த லாஸ் அவுட்னால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்குது, அதை வந்து தொட்டுச்சுன்னா பார்ப்போம். அதேமாதிரி NMDC ஓகே சேம் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது NMDCயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இது இருக்குது பிளாக், இந்த ரெட் கலர் பிளாக் எடுப்போம். இந்த ரெட் கலர் பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலர் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலர் பிளாக்கில் தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதையும் அகெயின் பார்ப்போம். ஸோ பை சிக்னல் காமிச்சா மட்டும் நம்ம என்ட்ரு கொடுக்கணும் ஓகேங்களா. அதுவும் பார்த்துக்கோங்க 5 to 7% தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லிமிட் இருக்கணும். மினிமம் ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 2 வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம் ஓகேங்களா. 1:1 ரிஸ்க் ரிவார்டு எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை விட எனக்கு அடிக்காமல் அதான் ப்ராஃபிட்லேயே போயிட்டுருக்கணும்னு நினச்சிட்ருக்கலாம். 1% சரி 1:1 ரேஷியோவிலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல எல்லா ட்ரேடுக்கும் அது மாதிரி அமையாது ஓகேங்களா. ஸோ அதே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களை கிட்டத்தட்ட நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள். டெலகிராம் போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் பற்றின ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரேடிங் புக்ஸ் எல்லாம் இருக்குது, கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.